அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 643 ஊராட்சி ஏரிகளை சிமெண்ட் ஆலை நிறுவனங்களைக் கொண்டு தூர்வார உத்தரவிட வேண்டும் என கோரி விவசாயிகள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருக்கும் போராட்டத்தில் குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள சிமெண்ட் ஆலை நிர்வாகத்தின் மூலம் மாவட்டத்தில் உள்ள 643 ஊராட்சி ஏரி குளங்களை தூர்வார வேண்டும், உடையார்பாளையம், செந்துறை, ஆண்டிமடம் ஆகியவற்றை மையமாக கொண்டு முந்திரி தொழிற்சாலை அமைக்கவும், சுத்தமல்லி பகுதியில் கடலை மண்டி அமைக்கவும், யூரியா, டேப், பொட்டாஷ் ஆகிய உரங்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். பின்னர் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்க தலைவர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய காத்திருப்பு போராட்டம் அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு வேளாண்மை பட்ஜெட்டை அறிவித்தாங்க. வேளாண்மை பட்ஜெட்டில் வேளாண்மைத்துறை, அதேமாரி தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறையில் அறிவிக்கப்பட்ட மானிய திட்டங்கள்லாம் விவசாயிகள் அந்தந்த வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் போய் கேட்கும்போது இன்னும் செயல்படுத்தவே இல்லை, இன்னும் ஜீவோ இல்லை, எதுவுமே வரலங்கிறாங்க. இப்போ ஆகஸ்ட் பிறந்துருச்சு, அடுத்தது செப்டம்பர் சம்பாவை நோக்கி நம்ம போகிறோம். இந்த மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் அதிகமாக மக்காச்சோளம் விவசாயம் பண்ணுறாங்க. அடுத்து பருத்தி, கடலை, நெல். இவங்களுக்குரிய மானிய திட்டங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க? எதுக்கு வேளாண்மை பட்ஜெட்டை அறிவிச்சிங்க? வேளாண்மை பட்ஜெட்டை அறிவித்தா ஒரு வருஷத்தில் 2 பருவம், அதேமாரி குறுவை பருவம், சம்பா பருவம், இந்த 2 பருவத்துக்கு தான் விவசாயிகளுக்கு தமிழக அரசு வேளாண்மை பட்ஜெட்டை அறிவித்தது. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் தமிழக அரசு செயல்படுவதாக நாங்கள் நினைக்கிறோம். அதாவது விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட மானிய திட்டங்கள் அவங்களுக்கு எந்த பைசாவும் கிடைக்கல. மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேளாண்மை துறையில் பட்ஜெட் அறிவித்தார். ஆனால் பின்னேற்பு மானியம் எங்களுக்கு பணம் ஏறிச்சு. இன்றைக்கி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 15,000 தராரு. ஏன் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க? 10,000 ரூபா மக்காச்சோளத்துக்கு சப்சிடி தரோம்னு சொல்லிட்டு நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. 18 மாவட்டத்தில் 10 லட்சம் ஏக்கரில் மக்காச்சோளம் பயிர் சாகுபடி பண்ணுறாங்க. அவங்களுக்கு திட்டம் அறிவிச்சிருக்கீங்க. 10,000 ரூபா அறிவிச்சிருக்கீங்க. மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ கொடுக்குறீங்க. அதுக்கு 300 ரூபா ஒரு கிலோ. அதேமாரி பக்கெட் உரம்னு ஒன்று கண்டுபிடிச்சி பக்கெட் உரத்தை கொடுக்குறீங்க. அதுக்கு 5,000 ரூபா எடுத்துக்கிறீங்க. இது மாதிரி 10,000 ரூபா நீங்களே திட்டத்தை அறிவித்து நீங்களே எடுத்துக்கிட்டா விவசாயியுடைய வாழ்வாதாரம் என்ன வருது? அதனால் தமிழக அரசு விவசாயிகள் விவசாயியுடைய நலன் மீது அக்கறை பண்ணணும், விவசாயியுடைய வாழ்வாதாரத்தின் மீது அக்கறை பண்ணணும். அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே சோழகங்கம் என்ற பொன்னேரி பெரிய ஏரி, வீராண ஏரி, பெரிய ஏரி, அதுக்கு அடுத்தது அந்த பொன்னேரி கிட்டத்தட்ட 1400 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடியது. இன்றைக்கி அங்கே விவசாயமே நடைபெறல. ஏன்னா அந்த பொன்னேரியை அந்த பொன்னேரி வாய்க்காலுடைய பாசன வாய்க்கால் இதெல்லாம் சீரமைக்கப்படல. அப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை சீரமைத்து அதை சுற்றுலாத்தலமாக ஆக்குவதற்கு 19.25 கோடி ஒதுக்கியிருக்காங்க. உடனடியாக அதை பணியை துவங்கணும். அந்த நிதி முழுவதுமாக அதில் செலவிடப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் கோரிக்கை வைக்கிறது. இந்த மாவட்டம் பயங்கரமான வறட்சி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 643 ஊராட்சி ஏரிகள் இருக்குது. இந்த ஊராட்சி ஏரிகளில் ஒரு ஏரிகளோட தண்ணி இல்லை. 10 சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. 10 சிமெண்ட் ஃபேக்ட்ரி எவனோ அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி வைக்கிட்டு இங்கே கோடியாக அள்ளிட்டு போகிறான். ஆனால் இந்த மாவட்டத்தில் வறட்சி மாவட்டமாக இருக்கிற மாவட்டத்தில் அந்த ஏரியை தூர்வாரி கொடுத்து வடகிழக்கு பருவமழை போது அந்த தண்ணீரை சேமித்து வைத்து விவசாயத்திற்கும் குடித்தண்ணீருக்கும் பயன்படுத்துவதற்கு இந்த தமிழக அரசு முன் வர வேண்டும். தமிழக முதலமைச்சர் உடனடியாக அந்த 10 சிமெண்ட் ஃபேக்டரியும் கூப்பிட்டு அதுக்கு நிதி வாங்கி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி ஏரிகள் 643 ஏரிகளையும் தூர் வார வேண்டும். அதேமாதிரி மருதையாறு கட்டுப்பாட்டில் உள்ள 67 ஏரியும் தூர் வாரணும். சுக்கரை ஏரி பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி, 5000 ஏக்கர் பாசனம், அதில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதில் காவிரி நீரை சேர்க்க வேண்டும். அது மாதிரி இங்கே நிறைய ஏரிகள் இருக்குது. ராயமுறை ஏரி கூட இருக்குது. நிறைய பொன்னார் பாசனம் ஒரு 5 ஏரி இருக்குது. இதெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி கொண்டு வரணும். முந்திரி 30,000 ஹெக்டரில் முந்திரி விவசாயம் பண்ணுறோம். போன வருஷம் நாங்கள் முந்திரி பயிர் காப்பீடு தொகை கட்டினோம். எங்களுக்கு அந்த தொகை வழங்க வேண்டும். அதேமாதிரி முந்திரி விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு முந்திரி கொட்டை தொழிற்சாலையும் முந்திரி பழச்சாறு கம்பெனியும் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இங்கே அரியலூர் மாவட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர்
கவனித்தால் விவசாயிகளுக்கு உரிய மானிய திட்டங்களை விரைவில் கொடுத்தால் உங்களுக்கு நல்லது. உங்களை மக்கள் வரவேற்பார்கள். அதனால் உடனடியாக தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையின் மீது, எங்களுடைய காத்திருப்பு போராட்ட கோரிக்கையின் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாவட்டத்துக்கு ஜேடியே போடலங்கண்ணா, இந்த மாவட்டத்துக்கு ஜேடியை போடல. செந்துறை, ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், டீப்படூர் 4 ஊர்லேயும் ஏடியே இல்லை. யார் கையெழுத்து போடுவா? இங்கேருந்து விவசாயிகள் போனால் ஏடியே இல்லைங்கிறாங்க, எதுவும் வரலங்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு வேளாண்மை பட்ஜெட்டை நீங்கள் அறிவிச்சிங்க எங்களுக்காக. ஆனால் விவசாயிகளுக்கு அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட மானிய திட்டங்கள் எதுவுமே கிடைக்கல. உடனடியாக முதலமைச்சர் கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு மானிய திட்டங்கள் கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.